விஜயகாந்த் இந்த பெயரை சொல்லும் போதே ஒரு கம்பீரம் தொற்றிக்கொள்ளும். ஆம், பெயரளவில் மட்டுமல்ல, செயலளவிலும் கம்பீரம் என்றால் அதற்கு விஜயகாந்த் ஓர் உதாரணம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் இறுதி ஊர்வலத்தின் போது கூட்ட நெரிசல் அதிகரித்து திக்குமுக்காடிய போது சிங்கமென களத்தில் புகுந்து ஒட்டுமொத்த கூட்டத்தையும் ஒழுங்குபடுத்தியவர்தான் விஜயகாந்த். 2023ஆம் ஆண்டில் தனது 71ஆம் வயதோடு மூச்சை நிறுத்திக் கொண்ட விஜயகாந்தின் 73வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. தொண்டர்கள், விஜயகாந்த் அபிமானிகள் அனைவரும் உணர்ச்சி பெருக்கில் விஜயகாந்தை சிலாகிக்கும் இந்த நேரத்தில் விஜயகாந்த் என்ற வரலாற்று புத்தகத்தின் பக்கங்களை சற்றே புரட்டி பார்க்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. சினிமாவிலும் சரி, அரசியலிலும் சரி, விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கம் மிக பெரியது. தமிழ்நாட்டு மக்களால் தர்மதுரை, கருப்பு எம்ஜிஆர், கேப்டன், புரட்சி கலைஞர் என்று கொண்டாடப்பட்டு வருகிறார் விஜயகாந்த். மதுரை திருமங்கலத்தில் 1952ஆம் ஆண்டு பிறந்த விஜயகாந்த் தீவிர எம்ஜிஆர் ரசிகராக இருந்தார். சினிமாவில் ஏற்பட்ட காதல் அவரை சென்னைக்கு அழைத்து வந்தது. சென்னை தியாகராய நகரில் தங்கி பட வாய்ப்பு தேடிய அவர் ஏறி இறங்காத இடமில்லை. அனைத்து தயாரிப்பாளர்களின் வாசல்களிலும் ஏறி இறங்கியவர் தொடக்கத்தில் நிறத்தால் ஒதுக்கப்பட்டார். அத்தனை அவமானங்கள், நிராகரிப்புகளையும் தாண்டி இனிக்கும் இளமை படத்தின் மூலம் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தார். தொடக்க காலத்தில் படங்கள் சரிவர ஓடாத நிலையில் அவருக்கு வெற்றி படமாக அமைந்தது தூரத்து இடி முழக்கம். அப்போதுதான் விஜயராஜ் என்ற அவரது பெயர் விஜயகாந்தாகவும் மாறியது. அடுத்தடுத்த படங்களில் படக்குழுவுக்கு லாபத்தை கொடுத்த விஜயகாந்த் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, தயாரிப்பாளர்களுக்கும் ஆதர்சன நாயகனாக மாறினார். தனது அடுத்தடுத்த படங்களில் சமூக சீர்திருத்தங்களை பேசிய விஜயகாந்த் திரைத்துறையிலும் ஆக பெரும் திருத்தங்களை மேற்கொண்டார். படத்தின் நாயகன் என்ன சாப்பிடுகிறாரோ அதையே படத்தில் பணியாற்றும் கடைக்கோடி ஊழியர் வரை சாப்பிட வேண்டும் என்ற முறையை கொண்டு வந்தார் விஜயகாந்த். சினிமாவில் என்ட்ரியான முதல் 10 ஆண்டுகளில் மட்டும் 70க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருந்தார். காலையில் தஞ்சாவூர், இரவு சேலம், மறுநாள் காலை வேறு இடத்தில் ஷூட்டிங் என்று நடித்தவர் ஒரே வருடத்தில் மட்டும் 18 படங்களில் நடித்து சாதித்திருந்தார். தற்போது சினிமாவில் கோலோச்சி வரும் விஜயின் திரைப்பயணத்தில் விஜயகாந்துக்கு அளப்பரிய பங்குண்டு என்பதை மறுக்க முடியாது. இதனால்தான் நட்பு, மரியாதை, நன்றி ஆகியவற்றின் மொத்த உருவம்தான் விஜயகாந்த் என்று உச்சி முகர்ந்து பேசுகிறார் SAC. தனது படங்களில் பல புதுமுகங்களை அறிமுகப்படுத்திய அவர் பேரிடர் காலங்களில் பெரிய அளவில் நிவாரண நிதி கொடுத்து உதவினார். இதனாலே சினிமாவில் அள்ளி கொடுத்தவர் எம்ஜிஆர், அதனை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் விஜயகாந்த் என்று ஏறும் மேடைகளில் எல்லாம் கூறியுள்ளார் சத்யராஜ். 1980களில் புரட்சி கலைஞராக வலம் வந்த விஜயகாந்த் 90களில் கேப்டனாக மாறினார். அதுவரை யாருமில்லாத அளவுக்கு இவரது 100வது படமாக கேப்டன் பிரபாகரன் திரையரங்குகளில் 200 நாட்களை கடந்து ஓடியது. அது முதல் கேப்டனாக கொண்டாடப்பட்டார் விஜயகாந்த். அதே நேரம் சிறந்த நிர்வாகி என்பதற்கு எடுத்துக்காட்டாக 1999இல் நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்று சங்கத்தின் கடனை அடைத்தார் விஜயகாந்த். இன்று அவர் இருந்திருந்தால் நடிகர் சங்க கடன் பிரச்சனை எல்லாம் இருந்திருக்குமா என்பதை நாமே புரிந்து கொள்ளலாம். 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற கட்சியை தோற்றுவித்து அரசியலில் அதிரடியையும் காட்டினார். தமிழக அரசியல் வரலாற்றில் கலைஞர், செல்வி ஜெயலலிதா ஆகிய இரு பெரும் ஆளுமைகள் இருந்த போதே அரசியல் களம் புகுந்து எதிர்க்கட்சி தலைவர் வரை உயர்ந்து மறைந்திருக்கிறார். வாக்கு அரசியலில் தோற்று போனவர் என்று விமர்சிக்கப்பட்டாலும் மக்களின் மனங்களில் கொடைவள்ளலாக இன்றளவும் நீடிக்கிறார் கேப்டன். கருணை, தைரியம், துணிச்சல்,
நட்பு, அன்பு என்று அனைத்திற்கும் உதாரணமாக திகழும் கேப்டன் விஜயகாந்த் சாமானியர்களின் நெஞ்சத்தில் என்றென்றும் மன்னன் என்பதில் சந்தேகமில்லை.